அப்புறம் கோஸ்ட் வில்லேஜ் போயிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போக வேண்டியதான். கோஸ்ட் வில்லேஜ்னு மேப்பை போட்டுட்டு ஏதோ ஒரு ஊருக்குள்ளே வந்தாச்சு. அது பாட்டுக்கு போகுது, ஒரே இருட்டாக கிடக்குது, கொஞ்சம் கொஞ்சம் பயமாக தான் இருக்குது. ஆனால் வீடெல்லாம் கட்டி வாங்கண்ணா. அண்ணன் மசூதி பார்க்க ஆசைப்படுறாப்புல நம்ம தங்கராஜ் அண்ணன். அதனால் தங்கராஜ் அண்ணன் நம்ம மசூதியை கூட்டிகிட்டு போவோம். சரியாண்ணே? அமர்ந்தா இருங்க. அமர்ந்தா இருங்க. ஹே கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஆக்சுவலி ஈதுடைய அவுட்டிங்குடைய வீடியோ இது. ஃபஸ்ட் பார்ட், செகண்ட் பார்ட் ஆல்ரெடி போஸ்ட் பண்ணிவிட்டு இது 3வது பார்ட் இதோட முடிஞ்சிடும். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்து. சரிங்களா? இப்போ நாங்கள் ராசல் கைமா போயிட்டுருக்குறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதுக்கு முன்னாடி பார்க்குறவங்க ஒரு வழியாக ராசல் கைமா ரீச் ஆக போகிறோம். ராசல் கைமா ரீச் ஆகியாச்சு. இப்போ அங்கேருந்து அந்த ஜெபிள் ஜேஸ் மலைக்கு ரீச் ஆக போகிறாங்க. போகிற வழியில் தான் பாருங்கள் மக்கள் எவ்வளோ ஜாலியாக இருக்காங்க பார்த்தீங்களா? வாழ்க்கை இவ்வளோ ஜாலியாக கொட்டை அடிச்சுட்டு அவங்க பாருங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. இப்போ அங்கேருந்து நாங்கள் வந்து அந்த மலை ஜெபிள் ஜேஸ் மலைக்கு மேலே ஏறணும். இப்போ போகிற வரைக்கும் பார்த்தா எங்களை தாண்டி கிட்டத்தட்ட ஒரு 2000 காரு கிராஸ் பண்ணி போயிருக்கோம். இந்த 2000 காரை தாண்டி நாங்கள் போயிட்டு ரிட்டர்ன் வரதா இருந்துச்சுன்னா எப்படியும் காலையில் விடிஞ்சிடும். அதனால பார்க்கலாம், போகிற வரையை ட்ரை பண்ணி பார்க்கலாம் எவ்வளோ தூரம் போகுதுண்டு. போயிடுச்சுன்னா நாங்கள் மேலே போயிடலாம். மலை ஏறிட்டு திருச்சி இறங்கிடலாம். அப்படி இல்லைன்னா பார்த்துக்கிட்டு நாங்கள் ரிட்டர்ன் திருப்பிக்கிட்டு வேறு ராசல் கைமால ஏதாவது லோக்கல் பிளேசஸ் இருந்துச்சுன்னா அங்கே பார்த்துட்டு அப்படியே ஊருக்கு போக வேண்டியதான். ஊருக்குன்னா துபாய்க்கு போக வேண்டியதான் ரூமுக்கு. இங்கே நேராக போயிட்டுருக்கோம். இப்போ இங்கே பாருங்கள் 2 சைடு மலை இருக்குது, உங்களுக்கு பார்த்தாலே தெரியும். அதில் சன்செட் ஆகிறதுனால அந்த மலை அப்படியே ஃபுல் கோல்ட் கலரில் தெரியுது பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா இவ்வளோ வண்டி போகுது. இது வண்டி எல்லா வண்டியும் போயிட்டு திருப்பி மேலேருந்து திரும்ப வந்து அப்புறம் அவ்வளோதான். இந்த ஈவினிங் வந்து மிட்நைட் ஆயிரும். அதனால நாங்கள் என்ன பண்ண போகிறோம், வண்டியை திருப்பிட்டு நெக்ஸ்ட்டு வந்து லோக்கலில் எங்கேயாவது ஏதாவது இருக்கான்னு. இங்கே பாருங்கள் இன்ஃபோடைன்மெண்ட்டில் 6:10 காட்டுச்சு, இப்போ வந்து 6:22 காட்டுது. ஸோ போக டைம் இன்க்ரீஸ் ஆகிட்டு தான் போகுது டெஸ்டினேஷன் ரீச் ஆகிறதுக்கு. என்ன பண்ணிட்டோன்னா வண்டியை திருப்பிட்டு திரும்ப நாங்கள் வந்து ராசல் கைமா சிட்டி போகிறோம். சிட்டி போயிட்டு அங்கேருந்து ஏதாச்சும் நியர்பை ஒரு நல்ல டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி பார்க்குற மாதிரி லொக்கேஷன் இருந்துச்சுன்னா அங்கே போயிட்டு பார்த்துட்டு அப்படியே நாங்கள் கிளம்ப வேண்டியதான். ஸோ அப்படி பார்த்தது தான் ஒரு பீச் ஒன்று இருக்குதுன்னு சொல்லி தம்பி சொன்னாப்புல. இப்போ அங்கே தான் போகிறோம். பீச் என்ட்ரன்ஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே நம்ம ஊர் மாதிரியே இருக்குது, ரொம்ப சிம்பிளாக. இப்போது இங்கே பாருங்கள் வில்ல மாதிரி அழகழகாக வீடெலாம் கட்டியிருக்காங்க. இப்போ பார்த்துட்டு அப்படியே லெஃப்ட் சைடு எடுத்து நாங்கள் உள்ளே போகிறோம் பீச்சுக்கு. இது எல்லாமே பார்க்கும்போது கொஞ்சம் எங்கள் ஊர் அப்படியே பட்டும் படாமே வந்துட்டு போகுது மனசுக்குள்ளே. ஸோ ஒரு வழியாக வந்தாச்சு, நாங்கள் பீச் வந்தாச்சு. இப்போ காரை பார்க் பண்ணிவிட்டு உள்ளே போய் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஈரமணல் அதில் கடல் வாசலே வந்து இறக்கியாச்சு. சூப்பர். இப்போ காரே வீடாக்கி வச்சுருக்காங்க பார்த்தியா? ஏண்டா காரை வீடாக்கி வச்சுருக்காங்க. அதான் சிக்கிச்சுன்னா சிரமம். இதுதான்டா வாழ்க்கை, இது மாதிரி தான் இருக்கணும். அழகா வண்டியை வச்சுக்கிட்டு டீசெண்டாக அந்த மாதிரி சேரை போட்டு இப்போ தான் நான் வண்டி வாங்கி வச்சுக்கணும். பாரு அழகான வாழ்க்கை. ரிவர்ஸ் எடுக்கிறாப்புல தம்பி. இந்த மாதிரி சேர் போட்டு பீஸா வச்சு ஸ்பீக்கர் வச்சுட்டு ஏன்னா மண்ணு திட்டுத்திட்டா இருக்கு. ஆனால் கடல் உள்வாங்கின மாதிரி எங்கேருந்து எவ்வளோ தூரத்தில் இங்கே வரைக்கும் இவ்வளோ தூரத்தில் இருக்கேன். இது போய் நான் வந்து வாய்ஸ் ரெக்கார்டிங் போட்டு எல்லாம் க்ரியேட் பண்ணணும். ஒரு சில்லு நிற்குதுடா.
சன்செட்டுண்ணா. ஒரு வழியாக முன்னாடி எடுத்துட்டு வந்துட்டான் இங்கே வரைக்கும். எங்க அவ அப்பா உள்ளே இருக்கிறாப்ல, உள்ளே இருக்கிறாப்ல. அடா ஆள் இருக்காப்ல உள்ள, அந்த எட்டி பார்க்குறாப்ல, உள்ளதான் இருக்காப்ல. இதே தூரத்தில் இருக்கிறாப்ல, சீட்டை உட்காண்டாப்ல சேர் போட்டு. மணி இப்போ கரெக்டாக 6:30 ஆகிடுச்சு. நல்லா இருட்டிடுச்சு. நாங்கள் வந்து பீச்சில் இருக்கோம். இன்றைக்கி என்னென்னமோ பிளான் பண்ணோம், ஆனால் எங்கெங்கேயோ பிளான் பண்ணோம், ஆனால் எங்கேயுமே போகல. கடைசியில் இங்கே வந்தாச்சு. மவுண்டெயின் போனோம், ஆனால் மவுண்டெயினில் வந்து ரொம்ப டிராஃபிக்காக இருந்ததுனால இப்போ வந்து பீச் வந்தாச்சு. இந்த பீச் நல்லாயிருக்கு. மணி 6:30 மணி ஆச்சு. சன்செட் ஆகுது இந்த பக்கம். நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது. ஃபுல் பீச் காட்டும் பாருங்கள். அங்கேருந்து கிட்ட வந்துட்டீங்களாப்பா? இங்கே வந்துருச்சா வண்டி? இங்கே ஒரு சேர் போட்டிருந்தியா, எங்கே கொடுத்துட்டீங்களோ? கொடுத்தாச்சா? வண்டிக்குள்ளே வீடு கேம்ப் ஆகிடுவேன். பீச் வாசல் வந்தாச்சு பாருங்கள். கொஞ்சம் நாள் தான் நீங்கள் பீச் உள்ளே போய்ட்டு வரலாம். ஒரு வழியாக நல்லா இருட்டிடுச்சு. சன் செட் ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், பாங் சொல்கிறாங்க பின்னாடி மக்ரிப்க்கு. இந்த இடத்துல ஃபுல்லாக சின்ன சின்ன டென்ட்டெல்லாம் போட்டு, மக்கள் எல்லாம் ஃபாரினர்ஸ் தான் இருந்தது. டென்ட்டெல்லாம் போட்டு அங்கே வந்து ஸ்டே பண்ணுறாங்க. பீச் ஸ்டே சொல்கிறாங்க இப்போ. இது பேர் தான். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். இங்கே வந்தாச்சு. இங்கே வந்து தம்பி வந்து அப்பாவை ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருக்கிறாப்புல தூரத்தில் நின்று. இப்போது சுற்றி காட்டுறேன் பாருங்கள் வியூ, ஈவினிங் வியூ எப்படி இருக்குன்னு. பார்த்தீங்களா, தம்பி வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்துட்டு இப்போ பார்த்துட்ருக்காப்புல. இப்போ அடுத்து வந்து நாங்கள் இங்கேருந்து கிளம்பணும். அடுத்து எங்கே போகிறது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. போகிற வழியிலே அப்படி டிசைட் பண்ணிக்கிற வேண்டியதான். நல்ல வாழ்க்கை, இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அனுபவிக்கிறதுக்கு கொடுத்து வச்சுக்கணும். ஸோ இப்போ அங்கேருந்து கிளம்பிட்டோம். ஆல்மோஸ்ட்டு மகரிப் டைம் ஆகிடுச்சு. இப்போ மகரிப் தொழுகிறதுக்கு பள்ளிக்கு போகணும். பள்ளி தான் பார்க்குறோம். பக்கத்தில் இருந்துச்சு பள்ளி. ஸோ அங்கே போய் பள்ளிக்கு போயிட்டு தொழுதுட்டு ஒரு டீ, ஏதாவது ஸ்நாக்ஸ் டீ ஏதாவது சாப்பிட்டுட்டு அப்படியே ஊருக்கு போகிறதா, இல்லை வேறு இன்னும் ஒரு 4 hours பேலன்ஸ் இருக்குது, எங்கேயாவது போயிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி ஐடியா பண்ணியிருக்கு. பாருங்கள், இங்கே பக்கத்தில் மஸ்ஜித் இருக்குது. 2 மஸ்ஜித் இருக்குது பக்கத்தில். என்ன இங்கே மஸ்ஜித்தில் யாருமே இருக்க மாட்டேங்கிறாங்க. நம்ம துபாயிலன்னா ரொம்ப ஆள் வந்துட்டு போயிட்டு இருப்பாங்கல்ல, இங்கே எல்லாமே காரில் வர்றாங்க, அப்படியே உள்ளே போயிடுறாங்க மஸ்ஜிதுக்குள்ளே. இங்கே வந்து ஒரு சின்ன மஸ்ஜித் இருக்குது. அந்த மஸ்ஜிதில் போயிட்டு தொழுவ போகணும். இஷா தொழுவ போகணும், மகரிப் தொழுவ போகணும். இங்கே வீடெல்லாம் பார்த்தீங்களா, எல்லார் வீட்டுக்கு 4 கார் வச்சுருக்குறாங்க. அழகான ரெசார்ட் டைப்பில் வீட்டுக்கு 4 கார். வந்தாச்சு. சின்ன மஸ்ஜிது. இப்படி காரை நிறுத்திட்டு போய் தொழுக போவோம். பார்த்தீங்களா, யாராவது ஒரு ஆளாவது நிற்கிறாங்களா? இதே நம்ம துபாயிலன்னா அவ்வளோ பேர் வெளியிலலாம் வந்து சலா போட்டு சொல்லிகிட்டு இருப்போம். இதுதான் 3ஆம் பிறை, 3 பிறநாள், 3வது பிறநாள் பிறை. இந்த வண்டியை நிறுத்திட்டு மஸ்ஜிதுக்குள்ளே போயிட்டு தொழுவோம். 10-15 நிமிஷம் முன்னாடி ஜமாத் முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். இப்போ மஸ்ஜிதில் எல்லோரும் போயிட்டாங்க. அதனால தான் யாருமே இல்லாத மாதிரி இருந்திருக்கு. சின்ன மஸ்ஜிது. இங்கே தொழுதுட்டு தம்பி தொழுறாப்புல. தொழுதுட்டு அடுத்து பார்க்கலாம் என்ன பண்ணுறதுன்னு. எல்லா இடத்துலையுமே இந்த குரான் ரீட் பண்ணுறதுக்காக இடம் ஸ்பேஸ் வச்சுட்ருக்காங்க பாருங்கள். மகரிப் தொழுதாச்சு. மகரிப் தொழுதுட்டு நிற்கிறாப்புல. கிளம்பணும். இப்போ அடுத்து எங்கே போக போகிறோம்? நேரம் ஊருக்கு தான் போகணும்னு நினைக்கிறேன். லொக்கேஷன் போட்டாச்சு. ஊருக்கு 8:37 இருக்குது. ஊருக்கு போயிடலாம். மேலே அதுக்கு முன்னாடி ஒரு டீயை குடிச்சிடும். காய்ச்சலுக்கு அதான் கேட்கு சாப்பா. ஊருக்கு போய்க்கலாம் அண்ணே. அப்படியே எடுங்க காப்பி குடிக்க வந்துக்கிறோம். ரெஸ்ட் டைமில் காஃபி சாப்பிட வந்திருக்கோம் டீ ஸ்டேஷனில்.
என்ன எடுக்கண்ணே என்ன எடுங்கண்ணே கார் எடுத்தாலும் அந்த வேன் போகும். கார் எடுக்கணும் ஓனர் காஃபி சாப்பிட்றாரு, ரெஸ்ட் டைம். பார்த்தில செத்த நேரத்தில் செஞ்சு விட்டு பற்றில நீ கார் ஓனர் பார்த்தோம்னா கார் ஓனர் காஃபி சூடாக காஃபி நல்லா கொதிக்க சூடாக குடிச்ச உடனே கண்ணு பளிச்சுன்னு தெரியுது. எல்லாமே ஏன் சொல்ல விரும்புறியா மக்களுக்கு? அப்பாவுக்கு பப்ஸ் வேணுமா? முட்டை பப்ஸு தான் பப்ஸ்லேயே இருக்கிறாங்க. அப்பா பப்ஸ் இங்கே இருக்கா? நம்ம ஊரில் போய் வாங்கி தரேன். முட்டை இது சமோசா இருக்குல்ல? ம் நல்ல அழகான காஃபி அனுப்பி. நல்லா இருக்கு. காஃபியை குடிச்சிட்டு இப்போ எங்கே போகிறோம்? கோஸ்ட் வில்லேஜ் போயிட்டு அப்படியே நம்ம ஊருக்கு போக வேண்டியதான். இல்லைப்பா போகணும். வந்தாச்சு. பள்ளியில் வண்டியை பார்க்கிங் போட்டு இப்போ ஒளிச்சு போகிறோம். ஒளிச்சு செஞ்சுட்டு பள்ளியாசலில் போகிறோம். அங்கே ஆல்ரெடி தொழுகை நடந்து முடிஞ்சிருச்சு. திருப்பி நம்ம தனியாக தான் தொழுவணும். தொழுதுட்டு பாருங்கள் பள்ளி எவ்வளோ அழகாக இருக்குது. மாஷா அல்லாஹ் ரொம்ப அழகாக இருக்குது பள்ளி. இப்போ தொழுதுட்டு நம்ம இங்கேருந்து வெளியே கிளம்ப வேண்டியதான். இப்போ இங்கே வந்து தொழுன 3 வக்து தொழுவையுமே பார்த்திங்கன்னா தனியாக தான் இருந்து தொழுதுருக்கு. எல்லாம் ரொம்ப ஒரு புதுசாக இருந்துச்சு பார்க்கும்போது. இங்கேருந்து கிளம்புவோம். நான் பள்ளிக்குள்ளே வரும்போது நம்ம தங்கராஜ் நான் கேட்டப்பல நானும் உள்ளே வரவான்னு. இப்போ அவளை போய் அழைச்சிட்டு வர போகிறேன். உள்ளே அழைச்சிட்டு தங்கராஜனே 2 வக்து தொழு வைக்க சொல்லுவோம். ரொம்ப ஆசைப்படுறாப்புல. சரி வந்தாச்சு. ஊர் வரைக்கும் கொண்டு வந்து வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு அப்படியே வெளியே போயிட்டு அண்ணனை கூட்டிகிட்டு வருவோம். கூட்டிகிட்டு உள்ளே ரொம்ப விருப்பப்பட்டாப்புல உள்ளே வரணும் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பள்ளியில் யாருமே இல்லை. சரி கூட்டிகிட்டு காட்டுவோம் அண்ணனுக்கு. இங்கே பார்த்தீங்களா அவுட் சைடு எப்படி இருக்குது? யாருமே இல்லை, ஒரு ஆள் கூட இல்லை. கோஸ்ட் வில்லேஜ் மேப் போட்டு வந்தால் கிட்ட பாதி கோஸ்ட் வில்லேஜ் மாதிரி தான் இருக்குது இது பார்க்குறதுக்கு. வாங்கண்ணா அண்ணன் சுற்றி பார்க்க ஆசைப்படுறாப்புல நம்ம தங்கராஜ் அண்ணன். அதனால் தங்கராஜ் அண்ணன் நம்ம மசூதியை கூட்டிகிட்டு போவோம். சரியாண்ணே? அமர்ந்தா இருங்க. அமர்ந்தா இருங்க. சரியா? செத்தனத்தில் உங்களுக்கு ஃபுல் எனர்ஜி கிடச்சிக்குமே ஒரு ட்ராப்பில். டைரக்ட் எனர்ஜி, இறைவனுடைய எனர்ஜி. போங்க. ஓகே அண்ணா பார்த்தாச்சா? என்ன ஃபீல் பண்ணுறியா கொஞ்சம் சொல்லுங்கள். அப்படியா ஃபுல் எனர்ஜெட்டிக் உங்களுக்கு? ஒரு குட் வைப் ஒன்று கிடச்சிச்சா? தொழுது முடிச்சாச்சு. ஏன்னா தொழுது முடிச்சாச்சு. இப்போ நேராக ஊருக்கு போக வேண்டியதுதான். இப்போ எங்கே தொழுவணும்? நம்ம நமாஸ் எங்கே பண்ணோம்? அது என்ன ஊர்? ராசல் கை மேலே. ராசல் கை. சரியாண்ணா? போமா அப்போ. ஒரு வழியாக அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம். இப்போ டேரெக்டாக ஊருக்கு போக வேண்டியதான். 10:05க்கு ஊர் ரீச் ஆகுதுன்னு காட்டுது. இதுக்கு மேலே காட்டுறதுக்கு ஒன்றும் இல்லை. வீடியோவில் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் உங்களுக்கு ஆட் பண்ணிக்கிறேன் இந்த ஃபுட்டேஜில். இங்கேருந்து கிளம்பியாச்சு. இப்போ இங்கேருந்து மெயின் ரோடு பிடிக்கணும். மெயின் ரோட்டில் இருந்து ஒரே ரோடு தான், ஸ்ட்ரைட்டாக ஊருக்கு போக வேண்டியதான். இப்போ கரெக்டாக நாங்கள் ஷார்ஜா இந்த மாஸ்க்கு பேர் மறந்து போச்சு எனக்கு. இந்த மாஸ்க்கு பேர் யாராவது பார்க்குறவங்க தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாஸ்க்கு தாண்டியாச்சு. இன்னொரு 5 to ½ ஹவருக்குள்ளே நாங்கள் ரீச் ஆயிடுவோம் எங்கள் ஏரியா. ஸோ இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் அடுத்த அவுட்டிங் எங்கே போகிறோமோ அதில் புது வீடியோ ஏதாவது புது கண்டென்ட் இருந்துச்சுன்னா எடுத்து போடலாம். ஓகே கைஸ், டேக் கேர். நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களை பார்க்குறேன்.
இதுதான் எங்கள் ஏரியா வந்தாச்சு. அதுக்கடுத்து நாளைக்கு ஆஃபீஸு போய் வேலையை பார்க்க வேண்டியதான். நம்மளுடைய லீவ் எல்லாம் முடிஞ்சு போச்சு. இதுக்கு அடுத்து வந்து லீவு வீக்கெண்ட் வரும். வீக்கெண்டில் எங்கேயாவது போச்சுன்னா வீடியோ போடுறேன். இதுக்கு முன்னாடி உள்ள வீடியோ 3 வீடியோ இருக்குது, 2 வீடியோ இருக்குது. அது பார்க்காதவங்க அதையும் பார்த்துக்கிறோங்க. அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாய்.